பராசக்தி பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த தலமான ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா நாளை காலை மிக விமரிசையாக நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ள இந்த விழாவின் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸ்தல வரலாறு. இந்த கோவிலின் வரலாறு மிகவும் வியப்பிற்குரியது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னன் வழிபட்ட தலம் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த ஊருக்கு பாரியூர் என்ற பெயர் நிலைத்தது. இங்கு வீற்றிருக்கும் அன்னை கொண்டத்துக்காளி உருத்திரக்காளி யாக காட்சியளிக்கிறாள். பொதுவாக காளி என்றாலே உக்கிரமாக இருப்பார். ஆனால் பாரியூரில் அன்னை சிரித்த முகத்துடன் சாந்த சுரூபியாக வடக்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறாள். அன்னை அக்னியில் குதித்து எழுந்ததால் கொண்டத்துக்காளி என்று அழைக்கப்படுகிறது. நாளைய ஜனவரி 8 குண்டம் நிகழ்வுகள். விழாவின் சிகர நிகழ்ச்சியான குண்டம் இறங்குதல் நாளை, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை விடியற் காலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக சுமார் 60 அடி நீளத்திற்கு பிரம்மாண்ட குண்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நிரல் இதோ. அதிகாலை 3:30 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதிகாலை 4:30 மணிக்கு மிக முக்கியமான வாக்கு கேட்டல் நிகழ்ச்சி. அம்மனிடம் பூப்போட்டு உத்தரவு கேட்கப்படும். சரியாக காலை 5:15 மணிக்கு தலைமை பூசாரி குண்டத்தில் இறங்க, அவரை தொடர்ந்து விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான நீர் மற்றும் அன்னதான வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. நிறைவுரை. பக்தி பெருக்கோடு தணலில் நடந்து வரும் பக்தர்களின் முழக்கங்கள் பாரியூர் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அம்மனின் அருளை பெற நீங்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். நேரில் வர முடியாதவர்கள் இந்த வீடியோவின் மூலம் அன்னையின் தரிசனத்தை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி. ஓம் சக்தி.